புதுசா ஒரு வேலை செய்ய போலான்னு இருக்கேன். வேலை செய்ய போறியா? என்ன வேலை? சூப்பர் வேலை. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாத்தியம் வர மாதிரி ஒரு வேலை. என்னடி சொல்ற? ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வருமானம் வருதா? அப்படி என்னடி வேலை? பூக்கட்டி விற்க போறேன். எந்த காலத்துலடி இருக்க? இந்த காலத்துல யாருதான் தலையில பூ வாங்கி வச்சுட்டு போறா? யாருமே பூ வாங்கி வைக்கிறதே இல்ல. நீ பூக்கடை வச்சா மட்டும் யார் வந்து வாங்குவா? உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. என்னது? எனக்கு ஒண்ணு தெரியாதா? நீயே ஒரு நாளைக்காவது தலையில பூ வாங்கி வச்சிருக்கிய? பூ ஒரு ஊருப்பட்ட விலை விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு காசு செலவு பண்ணி பூ வாங்கி வைக்க மாட்டேங்கிற. இப்போ உள்ளவங்க யாருமே பூ வாங்கி வைக்கிறது இல்ல. ஏதாவது விசேஷம்னா மட்டும்தான் பூன்றதே வாங்குறாங்க. நீ கடையை வச்சு அது எதுக்கு? ஒரு தொழில் ஒன்று தொடங்க போறேன்னு சொன்னா அதை என்கரேஜ் பண்ணணும். இப்படி டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. என்னடி என்கரேஜ் இருக்கிற? ஏண்டி ஒரு ஏஜ் வேணாடி. இந்த ஏதாவது ஒரு வேலைக்கு போ. வேலைக்கு போனீங்கன்னா மாசம் 10,000 சம்பளம் கொடுப்பான். வாங்கி வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். மாசம் 10,000 சம்பாத்தியத்துக்கு நான் நைட்டும் பகலும் வேலை செய்யணும். இதுவா இருந்தா பிரச்சனையே கிடையாது. பூவை கட்டி காலையில ஒருக்க கொண்டு போகணும், சாயந்தரம் ஒருக்க கொண்டு போகணும். காலையில 1000 ரூபாய், சாயந்தரம் 1000 ரூபாய். அது கொஞ்சம் நேரம் தான் வேலை. ஒரு மாசத்துக்கு நீ 10,000 தான் சொல்ற. ஆனா நான் ஒரு மாசத்துக்கு 60,000 ரூபாய் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டி யாரும் பூ வாங்க மாட்டாங்கடி. இங்க ஊர்கள் உங்கள்கிட்ட போய் கேட்டு பாரு. பூக்கடை வச்சிருக்கீங்கள்ட்டியே அவ்வளவா வருமானம் வராது. அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு அக்கா பூ வித்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு டீ கடையில பார்த்தேன். அந்த அக்கா தான் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு அந்த அக்காவுக்கு 2000 ரூபாய் வருதாமா. அதனால நானும் பூக்கடை தொடங்கலான் இருக்கேன். எவ்வளோ உங்ககிட்ட நல்லா கம்பி கட்டி விட்டுருக்கா. நீ அதை நம்பிக்கிட்டு இருக்க. எங்கிட்ட போய் உதவாங்க போறேன்னு தெரியல. இல்ல இது வாயா இல்ல வாயான்னு கேக்குறேன். ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது வாண்டி கேட்டல என்ன சொல்லணும்? என்னங்க காஃபி? இந்த உமா காஃபி. வச்சுட்டு போங்க. ஏண்டி காஃபி கொடுத்தா கையில வாங்க முடியாதோ? நானே கடுப்புல இருக்கேன். நீ வேறமா கம்முன்னு இருமா. நல்லது சொன்னாலே பொல்லாப்பு தாண்டி. அவ எதையோ ஒண்ணு கம்பி கட்டி விடுறா. அதை நீ நம்பிக்கிட்டு நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு இருக்க. கையில காசு இல்ல. நீ வேற அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்லி ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காத. அப்பா தலை ஏன் இப்படி வலிக்குதுன்னே தெரியலையே. கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை செய்வோம். ஐயோ காப்பி கொட்டிருச்சு. ஏடி அப்பயே சொன்னேன்ல கையில கிளாஸ வாங்குன்னு. இப்ப பாரு எப்படி காப்பி கொட்டி போச்சுன்னு. இதுக்கு தான் காப்பி கேட்டியா? கொஞ்சம்ன்றது கூட பொறுப்புன்றதே இல்ல. இத கொட்டி விட்டியா? இது இல்லாம எத்தனையோ பேர் வாடி வதங்கிட்டு இருக்காங்க. இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு இது பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் என்ன வேணும்னு தள்ளி விட்டேன். கால் பட்டு விழுந்துருச்சு. அவங்க யாரும் என் கால் அடியில கொண்டு வந்து வைக்க சொன்னா? அவ ஒழுங்காதான் வச்சா. நீ தான் வேணும்னு ஆத்திரத்துல பண்ணிக்கிட்டு இருக்க. அதை தொடச்சு விடு. என் காலடியில எடுத்து வச்சாங்களா அவங்களே தொடக்க சொல்லு. நான் எதுக்கு தொடக்கணும்? வந்தேன்னு வையே கையில வச்சிருக்கிறது உன் முகத்துல இருக்கும். தொடச்சு விடு துணி எடுத்து. என்னமா உன் மருமக சும்மா தானே உட்காந்து இருக்குது. நல்லா தின்னுட்டு அதை தொடச்சு சொல்லு. அவ தின்னுட்டு உட்காந்துருக்கா. அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்க. போய் தொடச்சு விடு. என்னால தொடக்க முடியாது. நீ மட்டும் இதை தொடக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் என் சுயரூபத்தை நீ பாப்ப. தொட. இந்த அம்மாவுக்கு என்னதான் ஆச்சு? முதல்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணி பேசும். மருமகளை நல்லா கழுவி ஊத்தும். ஆனா இப்பெல்லாம் என்னமோ மருமகளை வேலை செய்ய விட மாட்டேங்குது. நம்மளெல்லாம் பாடா படுத்துது. ஏய் சுத்தம் பண்ணியா இல்ல சுடு தண்ணி எடுத்துட்டு வரவா? சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என் நேரம் நல்லா மாப்பு போட்டு சுத்தம் பண்ணு. என்ன மாப்பு போட்டு தொட. அதுவும் இல்லாம இந்த இடத்துல மட்டும் தொடக்காம வீடு முழுக்க தொடச்சு விடு. எறும்பு வந்துச்சுன்னு வச்சுக்க இங்க உட்கார முடியாது மனுஷன். ஈயா மொச்சு தள்ளும். ரொம்ப ஓவரா போறமா. தொடடி வெண்ண மவளே. தொடச்சு விடுவோம். இல்லைன்னா சுடுதண்ணியை இதை எடுத்துட்டு ஊத்தினாலும் ஊத்திரும். குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் என்ன இப்படி வாட்டி வடக்குது என்னோடைய கேரகம். எப்படியோ காசை வாங்கி புக்ல போட்டாச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படியாவது இந்த புக்கை கொண்டு போய் ருக்கு கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவள் இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிம்மதியாயிருவா. நம்மள டார்ச்சர் பண்ண மாட்டா. இனிமே எதை பத்தியும் நமக்கு எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். எப்படியும் இந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்துடலாம். ஆனா வீட்டு பத்திரத்தை வச்சு வேற 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கோமே. இந்த கடனை அடைக்கணும். போதாத குறைக்கு மாசம் வட்டி காசு வேற கட்டணும். சம்பளத்துல வேற கொஞ்சமா குறைஞ்சதுன்னா இவ அதுக்கும் சேர்ந்து ஆட்டம் கட்டுவா. என்ன பண்றது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சீக்கிரம் எப்படியாவது காசை ரெடி பண்ணி வீட்டு பத்திரத்தை மீக்கணும். அதுதான் முதல் வேலையா பார்க்கணும். சரி அதான் ஆபீஸ் முடிஞ்சிச்சுல, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நம்மளும் கிளம்புவோம். நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அவரை உயிரோட பார்த்திருக்கவே முடியாதுங்க. ஏமாடி அதான் ஒன்னும் ஆகல. ஏன் இப்படி வருத்தப்பட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத. இல்லைங்க, அவருதான் எங்க வீட்டோட ஆணி வேற. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நானும் அம்மாவும் இறக்கவே மாட்டோங்க. விடுமா, அதான் மைல்டு அட்டாக்னு சொல்லியிருக்காங்கல்ல. இனிமே எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம்.
அப்படி அவருக்கு ஆகிறதுக்கு காரணமே நம்ம தானுங்க. இதுவே வேற ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுவேன்? ஏமாடி அதான் ஒண்ணும் ஆகல, சும்மா வருத்தப்படாத, விடு விடு. எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா என்னதான் உள்ள வரவேனா நீ வெளியவே நில்லுன்னு சொல்லிட்டாங்க. இரு இரு, எப்படியும் உள்ள வர சொல்லுவாங்க. அதான் அத்தை பேசுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பேசிட்டு கூப்பிடுவாங்க, அப்ப போய்க்கலாம். பொறுமையா இரு. எப்படியோங்க நீங்க வீட்டுக்கே வர மாட்டீங்களோன்னு நினைச்சு போயிட்டேன். ஒரு வழியா உங்களை இங்க வந்து மறுபடியும் பார்க்கும்போதுதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கவலைப்படாத, அவ்வளவு சீக்கிரம்லாம் உன்னைய விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஆமா, எப்படிதான் சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒண்ணு நேத்து நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? போததை குறைக்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வீட்லயே கதவு தட்டேன். ஒருத்தர் கூட வந்து கதவை திறந்து என்ன ஏதுன்னு கேட்கலாம். என் உயிரே என்கிட்ட இல்ல தெரியுமா? இதுக்குதான் சொல்றது, நல்லா இருக்கும்போது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட அனுசரிச்சு போகணும், ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுத்து போகணும்னு. நம்ம பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இப்படித்தான். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாரும் வந்து நிக்க மாட்டாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா நான் ஏன் சொன்னேன்னு? நான் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் நம்ம பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் போன போட்டு வர சொன்னேன். அவங்க தான் காசு செலவு பண்ணி அவ்வளோ இது உங்களுக்காக பார்த்துக்கிட்டாங்க. போதாத குறைக்கு இவ்வளோத்தையும் பண்ணிட்டு வெளியே உட்காந்துருக்காங்க உங்களை பார்க்கணும்னு. எனக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணமே அவங்க 2 பேரும் தான். அவங்க கிட்ட எதுக்கு நீ காசு வாங்கின? வாங்காம இருக்க வேண்டிதானே? நம்ம கிட்ட என்ன காசா இல்ல? இப்படியெல்லாம் எதுவும் ஆகும்னு சொல்லித்தானே உனக்கும் எனக்கும் வயசான காலத்துல ஏதாவது ஒரு தேவைப்படும்னு சொல்லி நான் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். அந்த காசை எடுத்து செலவு பண்ணிருக்கலாம்ல, எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தின? என்னங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க இல்லைன்னா அன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ஏதாவது ஆகி போயிருக்கும் தெரியுமா? கூப்பிட்ட உடனே 2 பேரும் வந்துட்டாங்க. ஆமா, பெத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு பெத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஓடி வந்து ஒட்டிக்கிட்டா அவங்க பண்ணினதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? நீ நாளைக்கே போய் பேங்க்ல இருந்து அவங்க செலவு பண்ண காசு எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துரு. வேண்டவே வேண்டாம் அவங்க. ஏங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடாத வைக்காதன்றீங்க. அதே மாதிரி தானேங்க நம்ம பெத்த பிள்ளைகிட்டே இருக்கணும். அது மட்டும் என்ன ஊரை விட்டு பிள்ளையா? மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், நம்ம பிள்ளைக்கு ஒரு நியாயமா? நான் அன்னைக்கு போன் போட்டு சொன்னோடையும் அவங்க 2 பேரும் ஓடி வரலன்னா இன்னைக்கு எப்படி நீங்க வந்து உட்காந்துருக்க முடியுமா? என்னங்க அம்மா உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஆனா இன்ன வரைக்கும் அம்மா வெளியவே வரலையே. எப்படியாவது அப்பாவை பார்க்கணுங்க எனக்கு. இருமா, வருவாங்க, இரு. இவன் அவசரத்துக்கு எல்லாம் நடக்குமா? பேசி சமாதானப்படுத்தி தானே இது பண்ணணும். நம்ம திடீர்னு போய் மறுபடியும் அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது? பொறுமையா இரு. ரங்கம்மா, மற்றவங்களுக்கு கூட நம்ம நிலைமை என்னன்னு தெரியாது, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு தெரியாது. ஆனா உன் பிள்ளைக்கு தெரியுமில்ல, அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. தான் சாப்பிடலைன்னா கூட அவளோட சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க. அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும்ல. அப்ப தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. இப்ப அவங்களா வரும்போது நான் ஏத்துக்கணும்னு சொல்றியா? என்னால ஏத்துக்க முடியாது. உன் பிள்ளையும் மாப்பிள்ளையும் உனக்கு வேணும்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா அவங்க முகத்துல என்னால முழிக்க முடியாது. வேணானா எனக்கு வேண்டவே வேண்டாம்னா. நீங்க ஒரு பக்கம் வீம்பு பிடிக்க, அவ ஒரு பக்கம் வீம்பு பிடிக்க, எப்படிங்க? நீங்க ஒண்ணு வேணான்னா வேணான்றீங்க. அதே மாதிரி உங்க ரத்தம் அது, அப்படிதானே இருக்கும். ரங்கம்மா, என்னால பேச முடியல ரங்கம்மா. காசு எடுத்துட்டு போய் கொடுத்துரு. இல்லையா என்னையவே நீ தலை முழுகிரு. சரியா? நீ அவங்க கூட போய் சேர்ந்து சந்தோஷமாயிரு. இப்படி பேசுனா எப்படிங்க? உங்களுக்கு ஒரு கஷ்டம் நோனியும் உங்க ரத்தமா இருக்கவும் தானே துடிச்சு ஓடி போய் வந்திருக்கா. இன்னத்துக்கு அந்த மாப்பிள்ளை பையனை அன்னைக்கு அந்த பேச்சு பேசணும். அந்த பையன் காசு எடுத்துட்டு வந்து கத்தையா கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில கட்டுறான். என் மாமாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு. அதை புரிஞ்சுக்காம இருக்கீங்க. இங்க பாரு ரங்கம்மா, என்னால பேச முடியல. பேச வைக்காத. எனக்கு ஏதோ ஆகுற மாதிரி இருக்கு. கம்முன்னு போ. என்னைக்குதான் நீங்க பிள்ளைங்களை புரிஞ்சுக்க போறீங்களோ என்னமோ பண்ணுங்க. ஜானகி, அத்தை வந்துட்டாங்க, வா. என்னம்மா சொன்னாரு? நான் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவா. எம்மாடி, அவர் உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருமா. நான் என்னமா பண்ண முடியும்? என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு தடவையாவது பார்க்கணுமா? எம்மாடி புரிஞ்சுக்கமா, அவரே நீங்க செலவு பண்ண காசை கூட உங்ககிட்ட எடுத்து கொடுக்க சொல்லிட்டாருமா. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? மறுபடியும் உங்களுக்காக பேசினா அவருக்கு ஏதாவது ஆகி போயிடுமோன்னு பயமா இருக்குது. எப்படியும் ஒரு வாரம் 2 வாரம் பொறுமையா இருங்க. நானே அவர்கிட்ட அதை இதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி வைக்கிறேன்.
அத்தை, அவர் எங்களுக்கு காசு கொடுக்கணும் வைக்கணுன்றதுக்கோசரம் நான் செலவு பண்ணல. அவர் எங்க மாமா, அவருக்கு நான் செஞ்சுதான் ஆகணும். ஏன் இப்படி பேசுறீங்க? இல்லைங்க மாப்பிள்ள, அவர் சொல்லிட்டாரு வாங்க வேணான்னு. அதனால நாளைக்கு நான் எடுத்துட்டு வந்து வீட்டுல காசு கொடுத்துட்டு வரேன். நீங்க அதை வச்சுக்கோங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அந்த காசெல்லாம் கூட நீங்களே வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு உடம்பு முடியாம இருக்கு, ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. அதனால அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம். இல்லம்மா, எங்களுக்கு கொடுத்துட்ட அப்புறம் மாமியார் வீட்டுல எதுவும் சொல்ல போறாங்க. அவங்கள சம்பாதிச்சாங்க, என் புருஷன் சம்பாதிச்ச சம்பாத்தியம். அதனால அவரு கேக்குறாரா, கேட்கல தானே, அப்புறம் என்ன, நீங்க வச்சுக்கோங்க. அவங்க என்ன ஒண்ணும் இல்லாமயே இருக்காங்க. நீ தான் முடியாத அப்பாவை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனால உங்ககிட்டயே இருக்கட்டும். அப்பாட்ட கேட்ட நீ கொடுத்துட்டேன்னு சொல்லிடு. சரிம்மா. ஒரே ஒரு தடவை அவரை ஒளிஞ்சு ரெண்டாவது பார்த்துட்டு வந்துடவா? சரி, அப்படியாவது போய் பாரு போ. மாப்பிள்ளை பையனும் நல்ல பையனா தான் இருக்கான். பாப்போம் காலம் என்ன பதில் சொல்ல போகுதுன்னு. நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். என்னை என்னைக்காவது ஒரு நாள் நீங்க புரிஞ்சுப்பீங்க. பாத்தீங்களா? பார்த்தோம். பாவமா முடியல. எப்படி இருந்த மனுஷன் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. கவலைப்படாதீங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது. சரி, அப்ப நாங்களும் வரோம். ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஃபோன் பண்ணு. எந்த வழியா இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுறோம் நாங்க. இருந்துட்டு போங்கன்னு சொல்லணும்னு ஆசைதான். ஆனா அந்த மனுஷன் தான் வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. அதனால என்ன, எந்த உதவியா இருந்தாலும் உடனே கேளு. வரோம். சரி, போயிட்டு வரங்க. சரிங்க மாப்பிள்ள. நம்ம ரத்தமா இருக்கவும் நமக்கு ஒண்ணு நோயும் ஓடி வருது. இதுவே அடுத்தவங்க ஓடி வருவாங்களா? இது என்னைக்குதான் அந்த மனுஷனுக்கு புரிய போகுதோ. என் முள்ளை எல்லாம் நல்லா இருந்தா போதும் எனக்கு. எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அத்தை. இது 2 அட்டைப்பட்டி தான் இருக்கு. இன்னும் 2 அட்டைப்பட்டி இருந்தா இதையும் எடுத்து வச்சிடலான்னு பார்த்தேன். ஓ, இவ்வளவு கிடக்கா? எம்மாடி, சாக்கு பை இருந்துச்சுன்னா எடு, அதுல கட்டி எடுத்துட்டு போயிடுவான். அத்தை, எல்லாம் பாட்டில் இதா இருக்கு, கொட்டி சிந்திருச்சுன்னா என்ன பண்றது? என்னமா, நமக்கு தானே, எடுத்து வை. எங்கேயாவது இது இருக்கான்னு பாரு. சரிங்க அத்தை. எல்லாம் வாங்கி அப்படியே இருக்கும் போல இருக்கே, பிரிக்க கூட இல்ல. துணி வேற கிடக்குது வேற. அப்புறம் நாளைக்கு கூட வாஷிங் மிஷின்ல போட்டுக்குவோம். என்ன இப்ப போனா அமுதா மளிகை ஜாமான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. போனா ஒரு 4-5 பாக்கெட் கொடுப்பா, மளிகை ஜாமானுக்கு ஆயிரும். சரி போவோம், முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துணி வேலையை பார்ப்போம். என்னம்மா, எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம் அத்தை. மேல சாக்கு எதுவும் இல்ல. ஐயோ, இப்ப இது எப்படி எடுத்துட்டு போறது? பேசாதுக்கு இப்ப இந்த 2 அட்டைப்பட்டி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து மீதி ஜாமான் எடுத்துக்குவோமாமா? சரிங்க அத்தை, அப்படியே பாத்துக்குவோம். ஏமா கொஞ்சம் நவுரு. என்னடா இப்படியே வாங்கி வைக்கிறது? சாப்பிட முடிஞ்சா வாங்கணும், இல்லைன்னா வாங்க கூடாது. இம்புட்டு ஜாமான் கிடக்குது. இல்லைங்க நீ, அதெல்லாம் வாங்கினேன். அப்புறம் தான் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து எங்க அங்கிட்ட இங்கிட்ட அலையறதுக்கே சரியா இருந்துச்சு. அதான் இதெல்லாம் எதுவுமே சாப்பிட முடியாம போச்சு. ஓ, சரிம்மா எல்லாம் புதுசா நல்லா இருக்குது. இவ வந்தாலே ஏதாவது ஒரு வில்லங்கத்தோட வருவாளே, இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. இது புளி சாதம் கலர்றது தானே? ஆமாங்க நீ, புளி சாதம்ன்றது தக்காளி சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே கலர்றதுக்கு வாங்கி வச்சிருக்கேன். வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா? ஐயோ, இது சாப்பிடணும்னு ஆசை. ஆனா உங்க அண்ணன் வாங்கிட்டே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. அண்ணி, உங்களுக்கு வேணா எடுத்துக்கோங்க அண்ணி, நான் அப்புறம் கூட வாங்கிக்கிறோம் நாங்க. நிஜமாவா அமுதா சொல்ற? நான் எடுத்துக்கவா? ஆமாங்க நீ, 2 பெட்டியிலையும் பாருங்க, உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. மீதியே நான் வச்சு எடுத்துட்டு போய்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அமுதா. அதுதானே, எலி என்னடா அமனமா தெரியுதுன்னு பார்த்தேன். இப்பதானே தெரியுது மளிகை ஜாமான் ஆட்டைய போட தானே வந்திருக்குது. எம்மாடி, என்ன அவகிட்ட கொடுத்துட்டு மீதி நம்ம என்ன பண்ணுவோம்? இத வச்சா நம்ம 2 மாசத்துக்கு ஓட்டிடலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. அட்டைப்பட்டியில அடுத்து வை. இல்லையா, நான் அந்த கடையில போயிட்டு 2 சாக்கு பை வாங்கிட்டு வரேன். மொத்தத்தையும் கட்டி எடுத்துட்டு போய்க்கலாம். ஏமா, அமுதா தான் எனக்கு தாரேனுது. நீ என்ன இப்படி பண்ற? ஏடி, உனக்கு என்ன தம்பி எதுவும் வாங்கி போடாமையா இருக்காரு? எல்லாம் வாங்கி போறாரு. நீ சமைச்சு திங்கிறதுக்கு வலிக்குதுன்ட்டு இப்ப இங்க இருக்கிறதே அள்ளி கொண்டு போய் அங்க வச்சுக்கிட்டு ஒண்ணு ஆக்காம கீழே தான் எடுத்து கொட்டுவ. அதனால ஒண்ணு வேணா நான் எடுத்துட்டு போறேன் எல்லாம். ஏமா, என்னமா என்னடி சொன்னமா? யார் வந்தாலும் வாய்க்கு ருசியா ஒண்ணு சமைச்சு போட மாட்டேன். எதுக்கு உனக்கு? அதனால ஒண்ணு வேணா கம்மன் இரு. அத்தை, ஏன் அத்தை, எடுத்துக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணு வேணா, எடுத்து வைமா. நம்ம வீட்டுக்கு தான் இவ வருவாள, அங்க நம்ம சமைப்போம்ல, அதெல்லாம் வந்து கொட்டிக்கிட்டு தானே போறா. அங்கேயே வந்து கொட்டிக்கிட்டும், எடுத்து வை. எனக்கு எதிரி வேற எங்கேயும் இல்ல, இங்கேயே நிக்குது.